அதிலே ஆக பயப்பட வேண்டிய பாவம்தான் விபச்சாரம் என்ற பாவம். இதனுடைய விளைவை உலகம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத் 5 வகையான பாவங்களை செஞ்சா அல்லாஹு தாலா அந்த பாவங்கள் நடக்கிற காலத்துல அந்த காலத்தை சந்திக்காம நாங்க பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப மோசமான விளைவுகளை, ரொம்ப மோசமான நிலைமைகள் அந்த சமூகம் கண்டுகொள்ளும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வகையான பாவம் அது ஒரு சோதனையாக வரும். இதவு துளித்தும் பிகின்ன, அதை கொண்டு நீங்க சோதிக்கப்பட்டா உடனடியாக அல்லாஹ்விடத்தில் நீங்க மீண்டிடுங்க. அந்த பாவம் என்று உணர்ந்து கண்ணீர் வடிச்சு அதற்குரிய பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. இல்லையா பயங்கரமான நிலைமைகள் உருவாகி. அதில் ஒன்று சொன்னாங்க, எந்த சமூகத்தில் விபச்சாரத்துக்கு வரையறையே இல்லாம, அத பாவம் கீவம் என்று சொல்ல ஆளே இல்லாம பகிரங்கமான விபச்சாரம் எந்த சமூகத்திலே நடக்கிறதோ, பகிரங்கமாக விபச்சாரம் எந்த ஊரிலே நடக்கிறதோ, எந்த கிராமத்திலே நடக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஊர்ல நீங்க 2 விஷயங்களை பாருங்க. ஒன்று, உங்களோட முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை அந்த ஊர்ல கேள்விப்படுங்க. 100 வருஷத்துக்கு முந்தி அப்படி ஒரு நோய் பூமியில் இல்லைக்காது. இப்ப புதுசா வருகிறது. டாக்டர்மாருக்கு, ஆய்வாளர்களுக்கு பேரு வச்சே அசைஞ்சு வச்சுட்டாங்க. புதிய புதிய கிருமி, புதிய புதிய நோய் நியூஸ்ல வந்து கொண்டே இருக்குது. எங்க விபச்சாரம் பகிரங்கமாகுமோ, உங்களோட முன்னோர்கள் கேள்விப்படாத நோய்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள். குடும்பம் குடும்பமாக, ஊர் ஊராக அந்த நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். 2வது சொன்னாங்க, வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு இயலாத அளவுக்கு பட்டினி வரும். வருமானம் போதா, அவுஜா சம்பரிக்கிறார், வருமானம் போதா, எல்லா நாளும் கடன், தின்ன வழி இல்ல, உடுக்க வழி இல்ல, வீடு இல்ல, இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு சாப்பிடுறது என்னன்னு தெரியா, தொழில் பறிபோனா இன்னொரு தொழிலை தேடிக்கொள்ள இயலாது, சம்பள உயர்வு இல்ல, வீட்டில குடும்ப சுமைகள் அதிகம், குடும்ப பாரங்கள் அதிகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க விபச்சாரம் பரவுமோ இந்த நிலைமையை நீங்க காண வேண்டி வரும். நோயையும் பட்டினி சாவையும் பட்டினியையும் நீங்க எதிர்பார்க்க வேண்டி வரும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபச்சாரத்துல 2 பகுதியை தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. அல்லாஹ் விபச்சாரம் செய்யவானும் என்று சொல்லல. வேறொரு ஆயத்துல விபச்சாரம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றான். குர்ஆன்ல விபச்சாரம் செய்யவானும் என்று சொல்லல. களவெடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறான், வட்டி எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிறான். விபச்சாரம் செய்யவானும் என்று சொல்லல, விபச்சாரத்தை நெருங்கவும் வானம் என்று சொல்லிக்கிறான். விபச்சாரத்தை நெருங்கவும் வானம். ஏன் விபச்சாரத்துக்கு மட்டும் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், விபச்சாரங்களை நெருங்க வேண்டாம் என்று ஏன் சொல்லியிருக்கிறான்? விபச்சாரத்துக்கு போற பல வழிகள் இருக்கிறது. பார்வை ஒரு வழி. விபச்சாரத்தின முதலாவது வழி அந்நிய பெண்ணை பார்க்கிறது, அந்நிய பெண்ணோட பேசுறது, அந்நிய பெண்ணோடு அவளுக்கு எழுதுறது, அந்நிய பெண்ணை சந்திக்க நடக்கிறது. விபச்சாரத்தின வழிகள். அல்லாஹ் சொல்ல இதெல்லாம் ஹராம். கடைசியாகத்தான் விபச்சாரம் நடக்குது. அதுக்கு முன்னால விபச்சாரத்தின் முன்னோடிகள் இடம்பெறுது. அதையும் தடை செய்கிறான். இந்த அசிங்கமான கேவலமான குடும்பத்தின கௌரவத்தை சீரழிச்சு குப்பையில போடக்கூடிய, உன்னுடைய பரம்பரை இல்லாத பிள்ளைகள் உருவாகக்கூடிய கேவலமான பாவத்தில் ஈடுபடாதே.
அதுக்குள்ள வழிகளையும் ரப்பு தடை செய்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ மக்தா வ ஸாஅ சபீலா. விபச்சாரம் மிக மோசமான பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை இறக்கிற பாவம். யாரு விபச்சாரம் தான் எனக்குள்ள ஒரே மருந்து என்று அந்த பாதையை தெரிவு செய்கிறாரோ அவர் தெரிவு செய்த பாதை ரொம்ப மோசமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விபச்சாரம் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றா அந்த பாவத்தில் ஈடுபடுற நேரம் விபச்சாரம் செய்தவனுடைய ஈமான் அவனிலிருந்து கலட்டி வெளியில எடுக்கப்படுகிறான். ஈமான் கலட்டி எடுக்கப்படுற நிலையில்தான் அந்நிய பெண்ணை இவன் தொடுறான். யுன்ஸஉ மின்ஹு நூருல் ஈமான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சு புகாரியில் இருக்கிறது. விபச்சாரம் செய்கிற ஆண் பெண் இருவருடையவும் ஈமானுடைய வெளிச்சம் கலட்டி எடுக்கப்படுது. அந்த நிலைமையிலே உசுறு போன என்ன ஆகும்? ஒரு அந்நிய பெண் அழைச்சி கொண்டு பயணம் செய்கிறான். எங்க பயணம் செய்கிறார்? ஜினாவுக்கு பயணம் செய்கிறார். அந்த போற வழியில ஏதாவது ஒன்று நடந்து நீ மௌத்தா போனா உன்னை ஈமான் நிலைமை என்ன? புகாரி ஷரீஃப்ல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமினுன். விபச்சாரம் செய்றவன் ஈமானுள்ள நிலைமையில விபச்சாரம் செய்ய மாட்டான். இதிலிருந்து விளங்குது, நிரப்பமான ஈமான் இருந்தா, காமிலான ஈமான் உள்ளவன் விபச்சாரம் என்ற பாவத்துக்கு போக மாட்டான். உள்ளம் பாவம் என்ற கருப்பால அந்த புகையால நிறைஞ்சி ஹக்கும் பாத்திலும் தென்படாத குழப்பத்தில் இருக்கிறவர்களே இந்த அற்பமான ஆசைக்கு அடிபடித்து அவ உள்ள போற. இதனால் இந்த அசிங்கமான பாவத்துக்கு அல்லாஹ் துனியாவிலையும் அதாப வச்சிருக்கிறார், ஆகிரத்திலையும் அதாப வச்சிருக்கிறார். துனியாவில வச்சிருக்கிற அதாப் என்ன? ஜினாவில ஒருத்தர் ஈடுபட்டுட்டான். இவர் உலகத்திலே துப்புரவு பண்றா வழி. கல்யாணம் முடிச்ச ஒருத்தரு, ஹலாலான முறையில நிக்காக முடிச்ச ஒருத்தரு இன்னொரு பெண்ணை தொட்டுட்டாரண்டா அவருக்குள்ள தண்டனை கல்லடிச்சு கொள்ளணும். பரிசுத்தமான இந்த உடலை தினாவென்ற அசிங்கத்தில போட்டு அசுத்தப்படுத்தினியே, உன்னுடைய உடலை துப்புரவு பண்ண கல்லுதான் வழி. அவரு பூமியில வாழ்றதுக்கு லாயிக்கில்ல. நிக்காக முடிச்ச ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரத்தில ஈடுபட்டா பூமியில வாழ்றதுக்கு லாயிக்கில்ல. அவங்களோட இடம் கபரு தான். அவங்க கபரு போக வேண்டிய ஆள். ஏதோ நாட்டோட சட்டத்தை வச்சு தப்பிக்கொண்டிருக்கிறாங்க பல பேர். நாட்டோட சட்ட கியாமத்தில காட்டேலாம், நாட்டோட சட்டத்தை கியாமத்தில காட்டேலாம். அது கபரு வரைக்கும் தான் நாட்டு சட்டம். உள்ள போட போடுகிறப்பட சட்டம். திருமணம் ஆகாத ஒரு வாலிபர் விபச்சாரத்துல தொடர்பு பட்டா அவருக்கு 2 தண்டனை இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு முன்னால வச்சு 100 கசையடி கொடுக்கணும். 4 பேரு பார்க்கணும். அத ஒளிஞ்சி மறைஞ்சி ரூமுக்குள்ள போட்டு அடிக்கலாம். 4 பேரு பார்க்கணும், வெக்கம் வரணும். 2வது தண்டனை, 1 வருஷம் ஊரில் இருந்து தள்ளி வச்சிடணும். ஊருக்கே வராத, எங்கேயாவது போய்த்து நின்றுட்டு வா. 1 வருஷம் தக்ரீப் ஆம். இது ஷரியத்தர சட்டம். இதையெல்லாம் செய்யாம செய்ய வேண்டியவர்களும் நாட்டில வளம் இல்லாம இருக்கிறாங்க, அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்க. அதனால் அவங்க எப்படியாவது தௌபா செய்து தப்பிக்கோ. தௌபா எதுவரை இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டாய், அல்லாஹ் எந்த நேரத்திலே முன்ன பிடிக்கலும், மௌத்து வரைக்கும் அழுது கொண்டே இரு என்று சொல்லி உங்களை கைவிடுறாங்க. எந்த உத்தரவாதமும் தாராங்கில்ல. மஸ்டர்ல அல்லாஹ் கைவிடுவான். யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய இரவில, புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது, மிஅராஜுடைய இரவில ஒரு காட்சி உண்ட கண்டாங்க. ஒரு போரண
அது ஒரு குழி போல தோண்டப்பட்டு அதுக்கு கீழே மிக பயங்கரமான நரக நெருப்பு எரிக்கப்பட்டிருக்கிறது. நெருப்பு ஜுவாலைகள் மேலே எழும்பி வருகிறது. சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறார். உடுப்பொண்டு இல்லை. சில ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறாங்க. நெருப்பு மேலே எழுந்து அவர்களுக்கு தலைக்கு கிட்டே வரும்போது போடுகிற சத்தம் இருக்கிறதே, அந்த பகுதியை அசைத்து விடுகிறது. அவ்வளவு பயங்கரமான சத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரைல் மீகாயில் இடத்துல கேட்கிறாங்க, இது யாரு, ஏன் இவங்களுக்கு இப்படி அதாபு செய்யப்படுகிறது? சொன்னாங்க, ஹாஉலா இஸ்ஸுனான், இவங்க தான் விபச்சாரம் செஞ்ச ஆட்கள். அதுக்கு முறையா தௌபா செய்யாம மௌத்தா பைத்துட்டாங்க, அவங்களுக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி முஸ்லிமில் இது பதிவு செய்யப்படுகிறது. எவ்வளவு பயமான ஒரு விஷயம் இது. அப்ப ஒருத்தன், ஒரு ஆணோ பெண்ணோ அந்த தவறு செய்யும் போது மற்றவர்கள் அதை கண்டும் காணாமல் இருந்தால் பாவம் என்ற வகையில் மற்றவர்களும் அந்த பாவத்திலே கூட்டு சேருகிறார்கள். பாவத்தை தடுக்காமல் இருந்தால் ஒன்றோ கையால தடுத்து பழத்தை காட்டி நிறுத்த வேண்டும். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் நாவினால் பாவம் என்று உரத்து சொல்ல வேண்டும். அதுக்கும் சக்தி இல்லை என்றால் அவர்களிலிருந்து தொடர்பை நீக்கி, நண்பனே இல்லை நீ என்ற அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி அவனோடு கோபித்து போவது ஈமானின் ஆக குறைந்த இடம். அவன் களத்துல போய் கையை போட்டுட்டு திரியே என்றா நீ வெக்கங்கெட்ட ஒருத்தன், ரோசங்கெட்ட ஒருத்தன். இதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ்ல பதிவாகுது, இரும்பு ஆணியொண்ட எடுத்து தலையில அடிக்கிறதுக்கு, இரும்பாணிய ஒரு ஆளோட தலையில சுத்தியலால் அடிச்சா எவ்வளவு வேதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி அடிக்கிறது எனக்கு விருப்பம். எதை விட தெரியுமா? மஹரம் இல்லாத ஒரு பெண்ணிட மேல தொடுகிறத விட. மஹரம் இல்லாத ஒரு பெண்ணுடைய மேனியில நீ கைய வைக்கிறது அதை விட நல்லம் இரும்பாணி எடுத்து நீ தலையில அடிச்சு கொள்றது. சஹீஹான ஹதீஸ். ஏன் அதை சொன்னாங்க? இப்படியான நிலைமைகள் வரும் என்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய கிரகண தொழுகையில, அந்த தொழுகைக்கு பிறகு நடந்த ஹுத்பால விபச்சாரத்தை குறிப்பாக எச்சரிக்கை சொன்னாங்க. கிரகண தொழுகையிலே ஹுத்பால விபச்சாரத்தை எச்சரிக்கை சொன்னாங்க. அதுல அப்ப உலமாக்கள் கேட்கிறாங்க, ஏன் கிரகண தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுத்பால விபச்சாரத்தை பேசணும்டா, கிரகணம் வரும்போது சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே அணைஞ்சி போகுது, உலகம் இருட்டாகுது. இத போல விபச்சாரம் செய்கிறவருடைய ஈமானோட பிரகாசம் அணைஞ்சி போகுது. ஈமான் இல்லாத நிலையிலே அவன் இந்த பாவத்தை செய்கிறான் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண ஹுத்பால இத பேசினாங்கன்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இப்படிப்பட்ட பாவங்கள் குடும்பம் என்ற வகையிலும் ஊர் என்ற வகையிலும் எந்த குடும்பத்திலும் எந்த ஊரிலும் நடைபெறாமல் அனைவர்களும் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு கூட்டு பொறுப்பு. இந்த பாவத்தை அறிந்த அனைவர்களும் கையால் தடுக்க வேண்டும். முடியாத போது நாவினால் தடுக்க வேண்டும். முடியாத போது அப்படிப்பட்ட நபர்கள் இருந்து அவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்துவிட்டு ஒதுங்கியாவது இருக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அந்த பாவத்தில் இருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. பொதுவாக எல்லா பாவங்களிலும் எங்களுக்கு வெறுப்பையும் அதிலுள்ள அசிங்கத்தனத்தையும் காண்பித்து அதிலிருந்து விலகி நடக்க தௌஃபீக் செய்வானாக. நல்ல விடயங்களை, மார்க்கம் வலியுறுத்துகிற விடயங்களை அலங்காரப்படுத்தி காட்டி அதிலே ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக்